சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் வணக்கம். திருமுறைகளை சான்று பாடல்களோடு எடுத்து அணி இலக்கணத்தை ஒவ்வொன்றாக சிந்தித்து வரும் இந்த வேளையில் நாம் இன்று எடுத்திருப்பது இயல்பு நவிர்ச்சி அணி என்று சொல்லப்படுவது. அதாவது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உள்ளது உள்ளபடியே எந்த ஒரு ஏற்ற இறக்கங்களும் இல்லாமல் சொல்லுவதுதான் இந்த இயல்பு நவிர்ச்சி அணி என்று சொல்லப்படுவது. அதாவது இயற்கையை அப்படியே சொல்லுவது, உள்ளதை உள்ளபடியே சொல்லுவது என்பதற்கு இதுதான் பொருள். இதைதான் தன்மை அணி என்றும் சொல்ற வழக்கத்தை நாம பார்க்கிறோம். இயல்பு நவிர்ச்சி அணி அல்லது தன்மை அணி அப்படின்றது 7ஆம் திருமுறையில துறையூர் பதிகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு குறிப்பு வரும். மலையார் அருவி திரள் மாமணி உந்தி குலையார கொணர்ந்தெற்றி ஒரு பெண்ணை வடவால் கலையார் அல்குல் கன்னியர் ஆடும் துறையூர் தலைவா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. இது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். மலையில இருந்து அருவி வருகின்றது. அந்த அருவி நிறைய பொன்னையும் மணியையும் தள்ளிக்கொண்டு வருகின்றது. இது உயர்வு நவிர்ச்சி அணி கிடையாது. காரணம் என்னன்னா, இன்றும் நாம பார்த்தோம்னா தாமிரபரணி ஆறுக்கு ஏன் தாமிரபரணி என்று பெயர் வந்துச்சுன்னா, தாமிரங்கள் அதிகமாக சத்து அதிகமாக உள்ள ஒரு நீர். அதே மாதிரி பொன்னி, ஏன் அதற்கு பொன்னி என்று காவிரிக்கு பேருன்னா அதுல பொன் துகள்கள் இன்றும் இருப்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரிதான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மணிகளை தள்ளி கொண்டு வருவது. அந்த மணி என்று சொல்லப்படுவது யானையின் தந்தத்தில் இருந்த மணிகள் அல்லது மூங்கில்ல பட்டு வரும்போது மூங்கில்ல உள்ள மணிகள், இதை எல்லாத்தையும் தள்ளிட்டு வருவது அப்படிங்கிறது இது கண்டிப்பாக இயல்பு நவிர்ச்சி அணிதான். அதே மாதிரி அந்த இடத்துல பெண்ணை ஆறு ஓடுகின்றது. அங்கே பெண்கள் அழகாக ஆடிக்கொண்டு அந்த குளக்கரையில் நின்று ஆற்றங்கரையில் நின்று குளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய எங்கள் தலைவன் அப்படின்ற ஒரு குறிப்பை இயல்பாக நடக்கக்கூடியதை அப்படியே இயல்பாக நமக்கு எடுத்து சொல்லி இருப்பதனால இதற்கு பெயர் தன்மை அணி அல்லது இயல்பு நவிர்ச்சி அணி என்று நாம் பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த அணி இலக்கணத்தோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.